அவளுடைய பிள்ளைகளும் தன்னோட கணவனுடைய ப்ராப்பர்ட்டியை நாங்க
உரிமை கொண்டாட முடியாது. அதுக்கு எங்க சட்டத்துல இடம் இல்லை. இதனால எங்களுடைய இன்லாஸ் அவங்க எங்களை பார்க்க மாட்டாங்க. பட் எங்க கணவனோட சொத்து எதுவுமே எங்களுக்கு வராதபடிக்கு அவங்க ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணி எங்களை ஓரம் கட்டிடுவாங்க. எங்களை ஓரம் கட்டுறாங்க. எனக்கு 3 பிள்ளைங்க. நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஸ்கூல் ஃபீஸுக்கு என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைங்களோட அடுத்தது பசிக்குன்னு சொல்லும் போது நான் என்ன செய்தேன்? அவ்வளவு ஒரு கஷ்டம் எனக்கு இருந்தது. ஆனா எங்க சர்ச்ல விடோஸ்க்கு ஒரு மீட்டிங் அந்த டைம்ல நடத்துனாங்க. போலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல போனேன். ஆனா அந்த இடத்துலதான் அதற்கு முன்னாடி ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க தேசத்துல உள்ள பெண்களோட நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? By chance, நீங்க மியூசியம் வாசல்ல வந்திருக்கீங்க. Let's go into the museum. எங்க கிட்ட பேசும் சிலைகள் இருக்கு. அப்படியா? அதுவே என்ன செய்யும்னா அவங்களுடைய நிலைய அவர்கள் வாயாலேயே அவங்களுக்கு சொல்லுவாங்க. வாங்க நம்ம போகலாம். அந்த அம்மா இப்பதான் இருக்காங்க. அந்த ஜெயசூர்யா பத்தி சொன்னாமா, இவங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப எங்க ஊர்ல அந்த நிலைமை இல்ல. குழந்தைலாம் பிறந்த சந்தோஷமா இருக்கலாம். பாவம் சாவல் யாரும் கொல்ல மாட்டாங்க. ஒரு பெண்ணுடைய கவல நிலையை கேட்டீங்கல்ல. இப்போ எங்க தேசத்துக்கு வந்த மேரி சிலசங்கிற மிஷனரி எங்க தேசத்துல காலடி எடுத்து வச்சப்போ அவங்க பார்வை எப்படி இருந்ததுங்கிறதையும் கேளுங்க. நான் நைஜீரியா தேசத்துல கால் வைத்த போது அங்க உள்ள நான் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிந்துரைத்த யோபுவின் குரலும் என் ஜனங்களுக்காக பரிந்துரைத்த இயேசுவின் குரலும் என்னை ஒரு நாளும் தூங்க விடவே இல்லை. இந்த தேசத்துல அறியாமே என்ன இருந்ததுனால அங்க பிறக்கிற இரட்டை குழந்தை எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனால நான் தேவனிட கண்ணீர் சிந்தாத நாளே இல்லை. மெய்யான ஒளியம் ஏசு கிறிஸ்துவை இந்த ஜனங்களில் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க கிட்ட இருந்த மூல தன்மை இயல்பு எல்லாமே மாறி போயிடுச்சு. ஒவ்வொன்றா குறைய தொடங்கிடுச்சு. இன்றைக்கு நீங்க இந்த நைஜீரியா மக்களிடம் காணப்படும் விசுவாசம் அது என்னோடது அல்ல, அது தேவனுடைய ஈவு. எங்களுடைய மிஷனரி அவங்களுடைய பார்வையை நீங்க பார்த்தீங்க. எங்களுடைய பெண்களுடைய அவல நிலையும் நீங்க பார்த்தீங்க. இப்போ எங்க நைஜீரிய தேசத்தின் மேல உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? நான் கூட இந்த ட்ரிப்பு ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். பட் இந்த மியூசியமுக்கு வந்ததும் உங்களை மீட் பண்ண உடனே மனம் ரொம்ப பாரமா ஆயிட்டு. எங்க ஊர்லயும் சதிங்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. பெண்களுக்கு அதிகமா அறியாமையினால கணவன் இறந்த உடனே அப்படியே தீக்குழியில அப்படியே விழுந்துருவாங்க. இங்கேயும் அறியாமையினால பெண்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது. ஆனா அதை காப்பாற்றுறதுக்காக மேரி செஷன் ஒருத்தவங்க வந்ததை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை மீட் பண்ணது என் மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா இந்தியா வந்தா எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் பியேட்ரஸ். கண்டிப்பா கண்டிப்பா. பட் ஸ்டில் இன்னைக்குமே எங்க தேசத்துல பெண்கள் குழந்தைகளுடைய நிலை இன்னும் ஒரு அவல நிலைக்குள்ளாக இருக்குது. இன்னும் உங்க ஜெபங்கள் எங்களுக்கு தேவை. கண்டிப்பா பியேட்ரஸ். தேங்க் யூ சோ மச். ஓகே ஏஞ்சல், தேங்க் யூ சோ மச். ஜெனி, இதுல நம்ம பார்த்த அனுபவம் வேற, இப்போ இங்க பார்த்த அனுபவம் வேற. இப்போ உங்களுடைய மனசு என்ன சொல்லுது? கண்ணீர் விடுது. ஏதாச்சும் ஒரு சர்ச் பக்கத்துல இருந்தா அப்படி மாறுங்க இறக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். சர்ச்சுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? கண்டிப்பா. இந்த சர்ச் சொன்னதால இப்போ கண்டிப்பா சர்வீஸ் நடக்கணும். நம்ம போலாமா? கண்டிப்பா போயிடலாமா?
ஜெனி? ஆமா, இப்பதான் மனசே ரொம்ப லவ்வா இருக்குதுப்பா. ஜெனி, உன்னால இதுல என்ன பாட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? எனக்கு தெரியல இந்த சாங் என்ன சாங். இந்த பாட்டு எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் சாங். ஓ அப்படியா? Yes. ரொம்ப அருமையான சாங். நைஜீரியன் லாங்குவேஜ்ல இவ்ளோ அழகா பாடுறாங்க. சரி ஜெனி, நம்ம ஃபுட் ஸ்டால் போனோம், நல்லா என்ஜாய் பண்ணேன். அடுத்தது நம்ம ஃபேஷன் பரேட் பார்த்தோம், அப்பவும் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அடுத்தது நம்ம மியூசியம் போனோம், அதுல உன்னோட ஆத்மா பாரம் அடைஞ்சது. இப்போ கோல்டு நீ என்ன ஃபீல் பண்ண? நான் நினைச்சேன் நைஜீரியா வந்தோம், 2 போட்டோ எடுத்தோம், சோஷியல் மீடியால போட்டோம், சும்மா ஜாலியா போகலாம்னு நான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்த உடனே தான் தெரியுது, எஸ்பெஷலி விமன் இங்க நைஜீரியால எப்படி ஒடுக்கப்படுகிறாங்க. அனாதையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ப்ராப்பரான ஃபெசிலிட்டி இந்த கவர்மெண்டால கொடுக்க முடியல. ஒரு வாரம் மக்களுடைய அவல நிலை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனபாரமா இருக்குது. இந்த பாரத்தை அப்படியே நான் இந்தியா தேசத்துக்கு கொண்டு போய் இறக்கி அங்க இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா நம்ம நைஜீரியா தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிற மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு கண்டிப்பா பண உதவியோ பொருள் உதவியோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில ஈடுபடலாம்னு இருக்கேன். நான் இந்த முயற்சியில ஈடுபட போறேன். நீங்க எல்லாம் ஈடுபட ரெடியா இருக்கிறீங்களா? Thank you so much, guys. Thank you so much. Nice to meet